இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஞானத்தின் மேன்மை, த சுப்பீரியாரிட்டி ஆஃப் விஸ்டம். வசனம் நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். இந்த ஞானம் அப்படின்னு பார்க்குறப்போ எபிரேய வார்த்தையில் சோக்மா அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், இந்த சோக்மா என்ற வார்த்தைக்கு திறமை என்று பொருள். நம்ம வாழ்வில் அன்றாட நாட்களில் பாருங்கள், நம்மளுக்கு தேவையானது ஞானம் இல்லையா? ஒருவேளை நம்ம பார்க்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல படிக்கிற பிள்ளைகள், வீட்டு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் திறமையாக செய்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு தோணலாம், ஏன் நம்மளுக்கு அந்த திறமை இல்லை, ஏன் இது நம்மளால் செய்ய முடியல. அநேக நேரத்தில் அந்த கேள்விகள் நம்ம இருதயத்தில் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் நம்ம நினைப்போம், அவங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக செய்துடுறாங்க, அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, செய்கிறாங்க, நமக்கு இல்லை. இல்லை, திறமை அப்படின்றது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனிடம். ஏன்னா கர்த்தர் எல்லாருக்குமே ஒரு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு நன்மையான காரியத்தை, தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை செயல்பட வைக்கிறதுக்கு இந்த திறமை ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த திறமை என்பது தேவ ஞானம், அதாவது தேவனுடைய மனதை அறிகிறது தான் இந்த ஞானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையின் அர்த்தத்தை தான் நிறைந்திருக்குது இல்லை? அந்த திறமை, அதாவது ஞானம் இல்லையா? இதை அனுதினமும் நம்ம அதை வாசிக்கலாம் பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம நிறைய மெடிடேட் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம். ஆனால் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் இந்த நீதிமொழிகள் இல்லை 31 அதிகாரம் இருக்குது. நம்ம டெய்லி ஒரு ஒரு அதிகாரமாக அந்தந்த டேட்டுக்கு நம்ம வாசித்துட்டு வரலாம் பாருங்கள். நான் அப்படி தான் வாசிப்பேன். எத்தனை வாட்டி வாசித்தாலும் அது எனக்கு புதுசாகவே தெரியும் பாருங்கள். பாருங்கள், இந்த தேவ ஞானத்தின் அந்த ஊற்று நிமித்தம் தான் பாருங்கள், நீதிமொழிகள் 3:19 பார்க்குறோம். தேவன் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தாராம். அப்போ அப்படிப்பட்ட நிறைந்த அந்த ஞானம் நிறைந்த அந்த தேவன் இன்றைக்கு அவர் இருதயத்தை, அவர் மனதை அறிகிறதுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை அவர் கொடுத்துட்டார். வேதாகமத்தில் அவர் வார்த்தை மூலயமா நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டார். நம்ம தான் அதை படித்து அதை மெடிடேட் பண்ணி அதை விசுவாசிக்கும் பொழுது அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருப்போம் பாருங்கள். சில காரியங்கள் நம்ம நம்பினா தான் நம்ம செய்வோம் இல்லையா? அப்போ வேத வார்த்தையும் அப்படி தான், நம்ம அதை படிக்கும் பொழுது அது மேலே நம்ம விசுவாசம் வைப்போம். அந்த விசுவாசமே நம்மளை வழி நடத்தும் பாருங்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:24 பார்க்குறோம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்போது நாம் எப்படி இருக்குமா? கிறிஸ்துவின் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறோமா? அப்போ நம்ம தான் அதை விசுவாசிக்கணும் பாருங்கள். நம்மளுக்கு சொல்லியிருக்கார், தேவன் அந்த கிறிஸ்துவே நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இன்னும் யாக்கோபு 1:5 பார்க்கறனால, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க இல்லை, நான் இதை நம்பி இந்த குரூப்பை எடுத்தேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னால் படிக்கவே முடியல. உடனே ஒரு பயம் வரும் எதிர்காலத்தை குறித்து. அப்பா நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரியலையே. ஆனால் வசனம் சொல்லுது, அதாவது நம்ம அநேக வேளையில் நம்ம சுய பலத்தை நம்புறதுனால என்ன ஆகுது, ஃப்ளக்சுவேஷன் ஆகி நம்ம சோர்ந்து போய் அவ்வளோதான் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த பிசாசு. அதாவது தான் தேவன் சொல்கிறாரு, நீ என்னென்ன சூழ்நிலையில் நீ கடந்து போறியோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பாப்போல் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து நம்ம வாயில் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாய் இருந்து நம்மளை கிரியை செய்கிறது பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு ஞானம் இல்லைன்னா என்கிட்ட கேளு, நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது இல்லை, நம்ம சவால்களை சந்திக்கும் பொழுது, அவ்வளோதான் என்ற ஒரு நிலையில் நம்ம நிற்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும் பாருங்கள். அதை விசுவாசிக்கணும். அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, நான் கேட்குறேன்ப்பா, இந்தந்த பகுதியில் இந்த வேலை இடத்துல எனக்கு ஞானம் கம்மியாக இருக்குது, எனக்கு திறமை கம்மியாக இருக்குப்பா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எனக்கு இதை சொல்லி கொடுங்க. எனக்கு பாருங்கள், சாலமோன் ராஜா ஒரே ராத்திரியில் அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார் இல்லையா? அப்போ அவரால் எல்லாமே அவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியார் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம தான் கேட்கணும் பாருங்கள், நம்ம தான் முதல்ல ரிக்வெஸ்ட் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. இந்த நீதிமொழிகள் 3:13 நீங்கள் 26 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தின் மேன்மை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு வசனம் என்னோட இடைப்பட்டது பாருங்கள். நீதிமொழிகள் 3:13
18 அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அப்போது ஒரு ஞானம் அப்படின்றது ஒரு மரத்தை இங்கே குறிப்பிக்கிறது. எப்படி ஒரு மரம் ஜீவ விருட்சம் கனியை கொடுக்கறது இல்லையா? நான் அந்த ஜீவ விருட்சம் அப்படின்னோடனே எனக்கு உடனே அந்த ஆதியாகமம் தான் போச்சு பாருங்கள். தேவன் ஏதேன் தோட்டத்தின் நடுவில் அந்த ஜீவ விருட்சத்தை நாட்டினார் இல்லையா? அதோட அர்த்தம் என்னன்னா, மனிதன் தேவனோட உறவில் இருந்தால் அந்த நித்திய ஜீவனை அவன் அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் பாவம் காரணமாக மனிதன் அந்த விருட்சத்திலேருந்து பிரிக்கப்படுகிறான். நீங்கள் ஆதியாகமம் 3:22 24 வரைக்கும் படிக்கிறப்போ இது தெரியும். அப்போது இதோட ஆவிக்குரிய உண்மை என்னன்னா, பாவம் மனிதனை நித்திய ஜீவனிலிருந்து பிரிக்கிறது. ஆனால் இந்த ஞானம் மனிதனை நித்திய ஜீவனை அடைய செய்கிறது. பாருங்க, ஒரு கீழ்ப்படியாமையினால தேவ மகிமையை இழந்தோம். இன்றைக்கு தேவன் தேவ வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து அந்த தேவ மகிமை பெறுகிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவ மகிமை பெற்றுவிட்டால் நம்ம கடந்து போகிற பாதைகள், நம்ம சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்திலும் ஒரு விடுதலை உண்டாகும் பாருங்க. நம்ம எந்தெந்த பகுதியில் நம்ம ஞானம் குறைந்தவர்களாக இருக்கிறோமோ, திறமை இல்லாமல் இருக்கிறோமோ, அந்தந்த இடத்துலலாம் அந்த மகிமை நம்மை வழிநடத்தும், நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். அப்போ அந்த தேவ வார்த்தையை நம்ம கண்களை விட்டு பிரியாமல் இருப்போமானால் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் பாருங்கள். அது நம்ம வாழ்க்கையை வெற்றியுள்ளதாய் மாற்றும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, தேவ ஞானம் என்பது தேவனுடைய மனதை அறிந்து கொள்வது என்று பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயத்தில் அப்படியாக ஆண்டவரே உங்களுடைய மனதை அறிந்து கொள்ளுகிற பாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும். வேதத்தை படிக்கும் பொழுது அந்த ஞானம் கொடுக்குற அந்த ஜீவ ஊற்று எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அந்த ஞானம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தேவ ஞானம் நிறைந்தவர்களாக இந்த பூமியில் ஆண்டவரை நீர் வைத்திருக்க அந்த ஓட்டத்தை, அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.